ஹாய் கைஸ், நீங்கள் ஒரு 5G யூஸரா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடாக சதர்ன் இந்தியன் சைட்ஸில் 300 Mbps வந்து 5G கிடைக்கும். ஸோ நான் என்னோடய 5Gயை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மொபைலில். ஏன்னா ஏர்டெல் 5G யூஸ் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ஸ்பீட் கிடச்சிச்சு அப்படின்னா, டவுன்லோட் ஸ்பீட் மட்டும் 269.3 Mbps கிடச்சிச்சு. இது நம்ம மெகாபைட்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 33 Mbps கிடைக்கும். அப்லோட் ஸ்பீட் வந்து எனக்கு 70.1 Mbps வந்து அப்லோட் ஸ்பீட் கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ எனக்கு மொபைல்லே கிடைக்கும்போது நம்ம ஹாட்ஸ்பாட் போட்டு பிசியில் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் வாங்க பார்ப்போம். ஸோ என் லேப்டாப்பில் நான் என்னோடய நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணி, அதாவது OB2 5Gங்கிற என்னோடய நெட்ஒர்க்கை நான் கனெக்ட் பண்ணி இப்போ ஸ்பீட் டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். போன டைம் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணி பார்த்தப்ப 269.3 Mbps கிடைக்கும், அதாவது 33 Mbps கிடைக்கும். போன டைம் நம்மளுக்கு Mbps கிடச்சது, இங்கே Mbps கிடச்சிருக்கு ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணும்போது. அதாவது 35.2 Mbps. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 Mbps தான். மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டு பிசியில் பார்க்கும்போது இன்டர்நெட் ஸ்பீட் எப்போயுமே 4G அளவுக்கு தான் இருக்கும். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் வாங்க பார்ப்போம். ஸோ ஓகே, இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கனெக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டெத்தரிங் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா USB டெத்தரிங் வந்து ஆன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டேட்டா கேபிள் எடுத்து அதை உங்கள் பிக்சரில் காமிக்கிற மாதிரி மொபைல்லேருந்து லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் லேப்டாப்பில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நெட்ஒர்க் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஒய்ஃபையை வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஒய்ஃபையை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, நம்ம ஒய்ஃபை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பீட் டெஸ்ட் வந்து திரும்பி பண்ணி பார்க்க போகிறோம். போன டைம் நமக்கு ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளோ கிடச்சிச்சு? 35.2 Mbps கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 Mbps தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த டைம் நம்மளுக்கு 215.8 Mbps கிடச்சிச்சு. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 27 Mbps கிடைக்கிது. அப்புறம் அப்லோட் ஸ்பீட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 50 Mbps கிடைக்கிது Mbps. ஸோ நம்மளுக்கு இப்போ இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.